சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட இந்த 2025 தேர்வை எதிர்நோக்குவதற்கு தங்களுக்கான பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்டடி பிளானை உருவாக்கி பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் நம்ம உரித்தாக்கிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வரலாறு ஹிஸ்டரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்வதற்கு நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றுற பட்சத்தில் 2025 நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்ய முடியும். 2025 எக்ஸாமில் வெற்றி பெற்று 2026 முதுகலை பட்டதாரி வரலாற்று ஆசிரியராக நிச்சயமாக பணியாற்றுவதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்படும். ஸோ அதற்கான வழிமுறையை தான் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 வினாக்கள் நம்மளுக்கு கட் ஆஃபில் வரக்கூடியது 150 வினாக்கள். இந்த 150 வினாக்களுமே பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, வினாக்கள் கேட்குறாங்க. எந்த ஒரு பாடத்திட்டமுமே பழைய பாடத்திட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 150 வினாக்களுமே புதிய பாடத்திட்டம். இதில் ஒரு 60% பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸோட கண்டென்ட் இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 40% என்பது நம்ம படிக்கக்கூடியது. இந்த 40% தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது. இந்த 40% படிச்சுட்டாலே போதும், நிச்சயமாக நம்மளுடைய வெற்றி உறுதி. அதற்கு தான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு பயிற்சிகளை நம்ம நிச்சயம் உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இங்கே சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற பட்சத்தில் 2026 உங்களுக்கான ஆண்டாக இருக்கும். அதில் நம்ம 2 வழிமுறைகளை பின்பற்றுறோம். முதல் வழிமுறையானது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்ணும். ஸோ முதல் வழிமுறை பாருங்க, ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தருடைய புக்கு, கிட்டத்தட்ட 14 ஆத்தருடைய புக்கை நம்ம ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13 புத்தகங்களாக நம்ம நினைச்சிடறோம், கொரியர் மூலம் அனுப்பிடுறோம். இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் நம்ம கொடுக்குறோம். அந்த பயிற்சி வகுப்புல இருந்து ஒன்லைன் தேர்வு, ஆன்லைன் மாடல் தேர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30,000 வினாக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த 13 தொகுதி உங்களுக்கு கொரியரில் நம்ம அனுப்பிடுறோம். இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு அதில் நோட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், தேர்வுக்கு தயாராகணும். ஸோ இது முதல் வழி. ஸோ இரண்டாவது வழி தான் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்துகிற பட்சத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமிற்கான காலம் சொல்லி பார்க்கும்போது 3 மாத காலங்கள் இருக்கும். இந்த 3 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த BGTRB எக்ஸாமை கரெக்டாக கிளியர் பண்ணுவதற்கான எந்தவித டென்ஷனும் இல்லாமல் கிளியர் பண்ணுவதற்கு இந்த 3 மாத காலம் போதும். இந்த 3 மாத காலத்தில் இந்த இரண்டாவது வழிமுறையை நீங்கள் பின்பற்ற பட்சத்தில் டென்ஷன் ஒரி எதுவுமே கிடையாது. அருமையாக வீட்டில் இருந்தே இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாமை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த இரண்டாவது வழிமுறை என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 13 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 13 தொகுதி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே என்ன செஞ்சிடறோம், ஒன்லைனராக கிரியேட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஒன்லைனராக இந்த 13 புத்தகத்தையும் அப்படியே ஒன்லைனராக கிரியேட் பண்ணி அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் டெஸ்ட், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கொஸ்டின் பேங்க், ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேங்க், அடுத்து பார்த்தீங்கன்னா 30,000 கொஸ்டின்ஸ் சொல்லி இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி. ஸோ அப்போ முதல்ல சொல்லக்கூடியது ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துறேன்.
அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் படிக்கணும், நான் கொடுக்கக்கூடிய கிளாஸ் அந்த மெட்டீரியல் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இதற்கு காலங்கள் ஆகும். இந்த 3 மாத காலத்தை பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்துவதற்கு இந்த 13 புத்தகத்தில் இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், ஒன்லைனர் நான் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த ஒன்லைனரை மட்டும் நீங்கள் படித்தா போதும், நீங்கள் எந்த நோட்ஸும் எடுக்க வேண்டாம். ஒன்லைனர் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வீடியோ கொடுத்து அதை எப்படி படிக்கணும் ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுத்து அதிலிருந்து டெஸ்ட்டு கொஷின் பேங்க் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிமையாக அரசு பணி உரித்தாகும். இதுதான் இந்த 2வது மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடு உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறோம், கொரியர் புக்கு சார்ஜர் எல்லாமே சேர்த்து சார்ஜ் எல்லாமே சேர்த்து 5600 ரூபாய் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வச்சிருக்கோம். 2வதாக கொடுக்கக்கூடிய இந்த பேக்கேஜ் உங்களுக்கு என்ன செய்யறோம், இந்த 13 தொகுதியில் எடுக்கக்கூடிய ஒன்லைனர் இதனுடைய PDF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க. ப்ராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட், ஒன்லைனர் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் கொஸ்டின்ஸ், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸில் தான். எதையுமே நான் புக்காக உங்களுக்கு அனுப்ப போகிறதில்ல. ஆகவே இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு 2000 ரூபாய் 2000க்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஒன்லைனர் உங்கள் கையில் கிடைச்சிருது. அந்த ஒன்லைனரை படிச்சுட்டு நீங்கள் எழுதலாம். அப்போ இந்த புத்தகத்துக்கும் ஒன்லைனுக்கும் என்ன வித்தியாசம், புத்தகத்தில் ஒரு டாப்பிக்கில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதை படிக்கும் பொழுது காலங்கள் ஆகும். அதே இந்த ஒன்லைனை நம்மளே எடுத்து கொடுத்துறோம். அதை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக ஒரு 2 ஹவர்ஸில் அதை முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ அதிகப்படியாக தேர்வை நீங்கள் எழுதுவதற்கு டைம் கிடைக்கும். அருமையான இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பணியை உரித்தாக்கிக்கலாம். ஸோ இதற்கு தேர்வில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல் கட்டமாக யூனிட் 1க்கான ஒன்லைனர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய PDF பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப்பை நீங்கள் வாங்கிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து தேர்வுக்கு இனி ஒரு 4 நாள் தான் இருக்குது, தயாராகிக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃப்பை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி. ஸோ அந்த PDF பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 392 பக்கங்களை உடைய இயல் 1க்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2731 ஒரு வரி வினா விடைகள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வரி வினா விடைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை எந்த பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்குறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரலாற்று சான்றுகள், அதே மாதிரி சிந்து நாகரிகம், வேத காலம், மத மறுபியக்கம், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு 12 டாபிக் பார்த்தீங்கன்னா சில யூனிட் 1க்கு பார்த்தீங்கன்னா 12 டாபிக். ஸோ 12 டாபிக்குங்கும் பொழுது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, இதில் கிட்டத்தட்ட 2200 கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 12 டாபிக். இந்த 12 டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டாபிக், நான் 4 பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை முடிச்சிடலாம். அப்போ 10 யூனிட்டுங்கும் போது நீங்கள் அதிகபட்சம் 40 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைனரை என்ன செஞ்சுறீங்க, முடிச்சிருங்க. 40 நாளில் இந்த ஒன்லைனரை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே இங்கே டாபிக் வைஸாக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேட்டர்னை ஆசிரியர்கள் மேக்சிமம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை PDF கொடுக்குறேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட்டுக்கு தயாராகிக்கோங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு புக்கு நல்லா இருக்குனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுனாலும் சரி உங்களுடைய அரசு பணிக்கான வழிமுறைகளை இங்கே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். வருகின்ற ஜூலை 20 உங்களுக்கு மாதிரி தேர்வுகளை நம்ம ஆரம்பிக்கிறோம். வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.